வணக்கம் மக்களே. நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபத்தில் சட்டையை கிழித்து கொண்டு சிவாஜி சொன்ன அந்த வார்த்தை, அதையே பாட்டாக்கி கவிஞர் கண்ணதாசன் செம்ம ஹிட் பாடல் கொடுத்த கதை. இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் கொடுக்காத போது தன்னோட சட்டையை கிழிச்சிக்கிட்டு சத்தம் போட்டிருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜிக்காக பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் தான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாடலை கவிஞர் கண்ணதாசன் கொடுக்காத போது தன்னோட சட்டையை கிழிச்சிக்கிட்டு சத்தம் போட்டிருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அது என்ன பாடல் என்ன படம்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடிப்பு பல்கலைக்கழகம்னு அழைக்கப்பட்டவர் தான் நடிகர் சிவாஜி கணேசனே சொல்லலாம். 1952 பராசக்தி என்ற படத்தின் மூலமாக தான் நாயகனாக நம்ம தமிழ் திரையுலகில் அறிமுகமாயிருக்காங்க. இவர் அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. முன்னணி நடிகராக உயர்ந்து ஒரு கட்டத்தில் படங்களை தயாரிக்கவும் தொடங்கிட்டாங்க. அந்த வகையில் நடிகர் சிவாஜி கணேசன் தன்னோட சிவாஜி பிலிம்ஸ் மூலமாக தயாரித்து நடித்த படம் தான் புதிய பறவைன்ற படம். சே சன்கா என்ற வங்காள மொழி திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த படத்தை தாதா மிராசி என்ற இயக்குனர் இயக்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சவுகார் ஜானகி, சரோஜா தேவி நாயகிகளாக நடித்த இந்த படத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ரொமான்ஸ் த்ரில்லர் பாணியில் வெளியான இந்த படம் பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட் அடிக்க நடிகர் சிவாஜி தான் முக்கிய காரணம்னே சொல்லலாம். படத்தோட இயக்குனர் தாதா மிராசிக்கு தமிழ் தெரியாது என்பதால் காட்சிகளை விலக்கி சொல்லும் பொறுப்பு நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர், கவிஞர்னு 2 பேத்துக்குமே பாடலுக்கு தேவையான காட்சிகளை விலக்கியும் சொல்லியிருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த வகையில் கடந்த கதையின் முக்கிய கருவை அடிப்படையாக வைத்த ஒரு காட்சிகளை விலக்கி பாடலை கேட்டிருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசன். நடிகர் சிவாஜி விளக்கிய காட்சிக்காக கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அந்த பாடல் திருப்தியாகவே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நடிகர் சிவாஜி கணேசன் இந்த பாடலில் நான் எப்படி நடிக்க போகிறேன்னு பற்றி நடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எதுவுமே நடிகர் சிவாஜிக்கு திருப்தியாகவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியாத நடிகர் சிவாஜி கணேசன் குறுக்கு நடுக்குமாக நடந்து சுவற்றில் முட்டி கொண்டு டென்ஷனில் சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை பிடித்து கொண்ட கவிஞர் கண்ணதாசன் அதையே பாடலாகவும் மாற்றிருக்காங்க. அந்த பாடல் தான் எங்கே நிம்மதி என்ற பாடல். இந்த பாடல் இன்றைக்கும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருதுன்னே சொல்லலாம். இந்த பாடல் அதிக இசைக்கருவிகளை கொண்டு பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. துரை சரவணன் என்ற யூடியூப் சேனலில் இந்த பாடலை குறித்து பதிவு செஞ்சுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப காலத்தில் நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனும் நிறைய தத்துவம் மற்றும் காதல் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறமா நடிகர் சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்ததால் கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதுறதை நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன், நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.